ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, என் கையை தொட்ட உனக்காகவே உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கு வரம் கொடுக்கணுன்ற எண்ணத்தோட இந்த சாயப்பா நானே உன் வீடு தேடி வந்துட்டேன். என் செல்லமே, ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க, உன்னெல்லாம் நெருங்கிய உறவுகளாகவும் இருக்கீங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமல் பல பிரச்சனைகள் உங்களுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு அமைதியே அற்ற வெறும் குழப்பமான அறியாமையான வாழ்க்கையை கொடுத்து உங்களை அமைதி இழக்க செய்கிறத நான் பார்த்துட்டேன். அதனால தான் இனிமேலும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாது, புரிதல் இல்லாத பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு முடிவெடுத்து, அது மட்டும் இல்லாமல் எந்த பண கஷ்டமும் மன கஷ்டமும் உன்னை ஆக்கிரமிச்சிடக்கூடாதுன்ற முடிவோடு தான் உனக்கு வரம் கொடுப்பதற்காக இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ அமைதியாயிருன்னு நான் சொல்கிறதால நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம பலவீனம் ஆயிடுவோமோன்னு நீ யோசிக்க வேண்டியதில்லை. நீ எதுவும் பேசாமலும் எதையும் எதிர்க்காமலும் இருப்பது உனது பலவீனம் கிடையாது என் செல்லமே. அதுதான் உனக்குள் இருக்கும் நாகரிகமான அறிவையும் நல்ல அமைதியையும் கொண்டு செல்வதற்கான வலிமை. அறியாமையோட நீ இருந்தா உன் வாழ்க்கையில் அமைதி இல்லாமல் போயிடும். வாழ்க்கையை பற்றி சரியா தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பி. உன் குழப்பத்தையும் கவலையையும் போக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் இந்த சாயப்பா செஞ்சு கொடுக்குறேன். உன்னுடைய பொறுமை ஒருபோதும் வீண் போகாது. உன்னை குறை சொல்லியவர்களுக்கெல்லாம் ஒரு நாள் உண்மையை தெளிவுபடுத்தி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்குறேன். உன் குடும்பத்தையே நிலைகுலைய வச்சிடலாம், உன்னை கஷ்டப்படுத்திடலாம், உன் மனசு நோகும்படி எதையாவது பேசிடலாம் நினச்சவங்க அதுக்குரிய கர்மத்தின் பலனை தண்டனையாக அனுபவிக்கட்டும். நீ எப்போதும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட மனசார மகிழ்ச்சியோட மன நிறைவோட பேச பழகு. உனக்கு எதிராக யார் என்ன காரியத்தை செஞ்சாலும் அதை என் அருளால் நான் சரி செஞ்சு உனக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கும்படி பார்த்துக்கிறேன். அவங்க மனசில் இருந்த பொறாமையும் உன்னை காயப்படுத்தணுங்கிற எண்ணமும் அவர்களுக்கே தீங்காக வந்து சேரும். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் இந்த சாயப்பா அதே உனக்கு சாதகமாக்கி உன் வாழ்க்கையில உயரத்தை தொடும் படிக்கல்லாகவும் மாற்றி கொடுப்பேன் என் செல்லமே. என்னடா நம்ம அழிஞ்சு போகணும்னு நினைச்சோம், கெட்டு போகணும்னு நினைச்சோம், இவங்க நல்லா இருக்காங்களேன்னு அவர்களே உன் வாழ்க்கையை பார்த்து ஒன்றும் புரியாம குழம்பி போகட்டும். நான் எதை செஞ்சாலும் நிச்சயமா அதை என் அன்பு பிள்ளையான உனக்கு சரியாகவும் சாதகமாகவும் இருக்கும்படி தான் செய்வேன். எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகள் நடக்கும்படி செய்வதற்கு நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்காதே. உன்னை அவமானப்படுத்தி பார்க்கலாம் நினச்சவங்க கண்ணு முன்பாகவே உன்னை அழகாக வாழ வச்சு காட்டுறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நினச்சவனே எல்லாமே சரியாக நடந்துடாது. நீ எதை நினைக்கிறியோ அதை நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டியது என்னுடைய கடமை தானே. நான் நிச்சயம் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து உன் எண்ணங்களுக்கு ஏற்ற ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்தே தீருவேன். உன் மன அமைதியை பறித்து கொள்ளும் சில மனிதர்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதெல்லாம் நினச்சி நீ கவலைப்படாத. சில பேர் நல்லவங்க போலயே பேசுவாங்க, நடிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வெளியில் ஒரு முகமும் உள்ளுக்குள்ளே வேறு முகமும் தான் இருக்கும். அவங்க சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது என் செல்லமே. வெளியில் நல்லதை செய்யணும்னு பேசுகிறவங்க உள்ளுக்குள்ளே கெட்ட எண்ணங்களோடு தான் இருப்பாங்க. ஆர் எப்படி இருந்தாலும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை காப்பாற்ற இந்த சாயப்பா இருக்கேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உன் நல்ல மனசுக்கு ஏற்ற நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து என் அருளின் ஒளியால் உன்னை பளிச்சுன்னு பிரகாசிக்க வைக்கிறேன். அமைதியை உனக்கு கொடுத்து அழகான வாழ்க்கையும் உனக்கு தர நான் தயாராக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்க பழகு. யாரிடமும் எதுக்காகவும் போய் வாதிப்பதோ போராடுவதோ வேண்டாம் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது ஒரு சில காலம் மட்டுமே நடக்கக்கூடிய பயணம். என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும்னு அப்படியே விட்டுவிடு. வரவேண்டியவை அனைத்தையும் உனக்கு சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். நீ அமைதியாக முன்னே செல்வதை தவிர வேறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அமைதியாக இருந்தாலே உன்னுடைய எல்லா சிக்கல்களும் தானாக விலகி போகும். நீ போகும் பாதையில் உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கு மன அமைதியை கொடுத்து
மகிழ்ச்சியையும் உண்டாக்கி தரேன். வாழ்க்கை சிறியதுன்னு சொல்றது மகிழ்ச்சியில் வாழ்பவர்களின் பார்வை. நீ எப்போதும் வாழ்க்கையை பெருசா நினைச்சு மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட சந்தோஷமா வாழ தயாராகி என் செல்லமே. சந்தோஷமா இருக்கவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நாள்ங்கிறது சீக்கிரம் போயிடும். ஆனா மனவேதனையிலும் நிராகரிப்பிலும் துன்பத்திலும் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நாள் நகர்ந்து போறதும் ஒரு யுகம் போலவே மனசுக்கு தோணும். உன் வாழ்க்கையை உனக்கு சுகமாக்கி ஒவ்வொரு நாளையும் சுலபமாக நடத்தி கடத்திக்கிட்டு கொண்டு போயிடுறேன். உன் காத்திருப்பும் உன் மன கஷ்டங்களும் உன் வலியும் வேதனையும் ஒருபோதும் வீணாக போக விட மாட்டேன். கூடிய சீக்கிரமே உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுத்துட்றேன். உன் கஷ்டங்களையும் கர்மாவையும் போக்கி உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நான் தரும் அருளையும் நான் தரும் பாதுகாப்பையும் உன் உள்ளம் நன்றாகவே உணர்கிறதல்லவா? நீ எதுக்காகவும் மனசு தளர வேண்டாம். உன் வாழ்க்கையில வந்த தடைகள்ங்கிறது உனக்கான தண்டனை அல்ல. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் போக்கி எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உனக்கான நன்மைகளை செஞ்சு தர்றேன். இனி எல்லாமே உன் வாழ்க்கையில நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும். என் அருளை உனக்கு அள்ளி கொடுக்கறதுக்கு நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீயும் மனசை தயார்படுத்தி வச்சுக்கோ. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கை நீ நினைப்பதை விட மேலான உயரத்தை நோக்கி செல்ல போகுது. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் நிரந்தரமாக பிடிச்சு வச்சுக்க முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் நான் நிச்சயம் மாற்றங்களை கொண்டு வருவேன். நீ எதையும் இழந்து விடாத அளவுக்கு உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன் வாழ்க்கையில வெற்றியையும் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ ஆசைப்பட்டு கேட்ட அனைத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அது அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில உயர்வை கொடுத்து உன்னை செழிப்பாக்கி சந்தோஷமாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ கடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்திருந்தாலும் அதன் மூலமாக உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் இப்போ உன் வாழ்க்கைக்கு வரமாக மாறப்போகுது. உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் மூலமாக நீயும் வலிமையான ஆளாக மாறிவிட்டாய் என் செல்லமே. நீ செஞ்ச முயற்சிகள் அனைத்துக்கும் சேர்த்துதான் இந்த சாயப்பா இப்போது நீ முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போறேன். உன் மனசும் உன் எண்ணங்களும் சுத்தமாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேர்ந்தே தீரும். நீ நம்பிக்கையோட நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன் மனசுல நீ எதையும் யோசிச்சு பயமோ கவலையோ கொள்ள வேண்டாம். சரியான பாதையில தான் நீ போய்கிட்டு இருக்க. அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிச்சு உன் வாழ்க்கையில வெற்றி உண்டாகும்படியும் நன்மைகள் கிடைக்கும்படியும் நான் செய்ய போறேன். மனசுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற உன் வேதனைகளையும் வருத்தங்களையும் போக்கி உனக்கான வெற்றியை நான் கொடுத்தே தீருவேன். உன் உள்ளத்துல நீ அடக்கி வச்சிருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வச்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. நீ எதை செஞ்சாலும் ஒரு நொடி கூட அதுக்காக யோசிக்காம கவலைப்படாம சரியான வகையில முயற்சிகளை செய்ய பழகு. நீ பேசுற பேச்சிலும் உன் மூச்சிலும் இந்த சாயப்பா கலந்து இருக்கும்போது கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். நீ என்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை தைரியமா சொல்லு. அத்தனை வருத்தங்களையும் கவலைகளையும் போக்கி உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து நீ நல்லபடியா வாழும்படி இந்த சாயப்பா நான் வழிகாட்டுறேன். உன் மனசு இப்போ எந்த அளவுக்கு தளர்ந்து போயிருக்கு சோர்ந்து போயிருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். அனைத்தையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்த்த வெற்றிகளை உன் கைகளில் கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை வலிமையாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி முடிச்சிடுறேன்.